நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளையும் துரோகங்களையும் கடந்தவர். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி நம்மால் மீளவே முடியாதுன்னு அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். கவியரசு கண்ணதாசனோட ஒரே ஒரு பாட்டு தான் அவரோட மனசை மாற்றி வாழ வச்சதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? தமிழ் சினிமாவையே உலுக்கிய அந்த நிஜமான சம்பவம் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அது எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பல சோதனைகளை சந்திச்சுட்டு இருந்த காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே தடப்பட்டு நஷ்டங்கள் ஏற்பட்டு மனதளவில் பயங்கரமான மன உளைச்சலில் ஆளாயிருக்காரு. இனி வாழ்வதை விட சாவதே மேல் என்ற ஒரு இக்கட்டான முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருந்த அந்த நேரம் அது. யாரிடமும் பேசாமல் ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்காரு எம்ஜிஆர். சரியாக அதே நேரத்தில் ரேடியோவில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு புதிய பாடல் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. தற்செயலாக அந்த பாடலை கேட்கிறார் எம்ஜிஆர். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்ற கவிஞரோட சிம்மக்குரல் போன்ற வரிகள் அந்த அறைக்குள்ளே ஒலிக்கத் தொடங்குது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற வரிகள் வந்தபோது எம்ஜிஆர் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. கவிஞரின் அந்த வரிகள் நேராக தன்னோட மனசுக்குள்ளே பாஞ்சு தனக்கு தைரியம் ஊட்டுவது போல உணர்றாரு. நமக்கு ஏன் இந்த கலக்கம்? நாம் வாழணும், சாதிக்கணும் என்று அந்த நிமிடமே தன் தற்கொலை எண்ணத்தை தூக்கி எறிந்தார் புரட்சித் தலைவர். கண்ணதாசனின் பேனாமுனையிலிருந்து வந்த தத்துவ வரிகள் ஒரு மனிதனோட உயிரையே காப்பாற்றி பின்னால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவே மாறுகிறாரு என்று சொல்வது மிகையல்ல. எம்ஜிஆருக்கே வழிகாட்டிய கவியரசரின் இந்த மயக்கமா கலக்கமா பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.